உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு புளிக்குழம்பு, பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபுட்டில் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இது சேர்த்துட்ருக்கிறதுனால பிளட் ப்யூரிஃபையராக இது ஒர்க் பண்ணுது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் சேர்த்து தாளிச்சிருக்கேன். கடுகு சீரகமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணினது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும், ஒரு 10 செகண்ட் வதங்கிடலாம். வதக்கின பிறகு ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இது கூட ஒரு 10 பல் பூண்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்து வேகிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முழுசாக போட பிடிக்காதவங்க 1-2 தட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் இதை நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் இனிப்பு சுவை தரதுனால இந்த குழம்பு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை சுண்டைக்காயை க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கணும். இல்லைன்னா கட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தட்டி இருக்கேன். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கிடட்டும். வதங்கின பிறகு நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை நிமிஷம் இந்த சுண்டைக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெயில் சுண்டைக்காய் சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது, எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கணும். ஒரு பாதி அளவு எண்ணெயில் குக் ஆனால் தான் இந்த சுண்டைக்காய் கசப்பு கம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெயில் வதக்கிக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சள்தூளும் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். அதுக்கு அடுத்தது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10 செகண்ட் மாதிரி கொதிக்கட்டும். இந்த புளி நாம் சேர்த்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனை அடங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்தாச்சு. குழம்பு பாருங்கள் ஓரளவு இப்போவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசனைலாம் அடங்கி செட்டில் ஆன பிறகு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் குழம்பு திக்காக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவு ஆயிடுச்சு. இனிமேல் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்படியே போதும், இந்த திக்னஸே போதுன்றவங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்க வேண்டியதில்லை. நான் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் மாதிரி கொதி வரணும், அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கரெக்டாக கொதிக்கலைன்னா சீக்கிரமாக குழம்பு கெட்டுரும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து மூடி வச்சிடலாம், கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிருக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி சூப்பராக திக்காக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ஒரு குழம்பு செஞ்சிடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த குழம்பு. நிறைய பேர் இந்த குழம்பெல்லாம் செய்கிறதே கிடையாது. இந்த பச்சை சுண்டைக்காயை ஃப்ரை மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரி குழம்பும் வைக்கலாம், கூட்டு மாதிரியும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் மாதிரி கசப்பாலாம் இருக்காது, இது ஒரு மைல்டு சிறுங்கசப்பாக தான் இருக்கும். அதனால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதான், நாம் விரும்பினா நெய் சேர்த்து இறக்கிடலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ உங்களை ரீச் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.